நம்ம சிஎஸ்கேவோட பயிற்சி ஆட்டத்தில் 3 இளம் வீரர்கள் செம ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவின் பிளேயிங் லெவலில் இந்த 3 பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அந்த 3 வீரர்கள் யார், பிளேயிங் லெவலில் இவங்களை வந்து எதிர்பார்க்கலாமா, அப்படி கிடச்சா என்னென்ன சம்பவங்களை வந்து பண்ண முடியும் இவங்களால, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும். நம்ம சிஎஸ்கே வீரரான கார்த்திக் சர்மாவுக்கு ஒரு இன்ஜுரி காரணமாக இப்போ சிஎஸ்கே ப்ராக்டிஸில் கலந்து கொள்ளாமல் இருந்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு அவரோட இன்ஜுரி வந்து எப்படி இருக்குது, சிஎஸ்கேவோட பயிற்சியில் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கார்த்திக் சர்மாவை பார்த்துடலாம். 14 கோடி ரூபாய்க்கு நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பிளேயிங் லெவலில் வாய்ப்பை கொடுத்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ண வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரஞ்சி டிராஃபியில் பேக் பெயின் காரணமாக வந்து வெளியேறி இருந்தார், கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தார். பட் சிஎஸ்கேக்கு வந்த கையோட பார்த்தீங்கன்னா பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருந்தார். பட் இருந்தாலும் அதிகமாக வந்து ஈடுபடல. ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கேயோட வலைப்பயிற்சியில் ஈடுபடாமல் இருந்துட்டு இருக்காரு, ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னு லேட்டஸ்ட்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாகிற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காராம். இதன் காரணமாக தான் ஃபுல் ரெஸ்ட்டில் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஒருவேளை அதிக பயிற்சியில் ஈடுபட்டால் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஆகிடக்கூடாது. அப்படி ஆச்சு அப்படின்னா ஐபிஎல் மேட்சை வந்து மிஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவார். ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே ஃபுல் ப்ராக்டிஸில் அவரை வந்து ஈடுபட விடாமல் அப்பப்போ சில நேரம் வந்து ப்ராக்டிஸில் ஈடுபட வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கேயோட பயிற்சி ஆட்டத்தில் செம ஃபார்மில் இருக்கிற வீரர்களை பார்த்துடலாம். இப்போதைக்கு ஊர்வில் படையில பற்றி எக்கச்சக்கமான அப்டேட்டு அனிருத்தி ஸ்ரீகாந்தே வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை நம்ம சின்னத்தில் ரைனாவும் வந்து சொல்லியிருந்தார். இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார், எல்லா பாலையுமே வந்து மிடில் ஆடுறாரு. ஸோ சிஎஸ்கேன்னு மிடில் ஆர்டரில் இவர் எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துகிட்டு வந்தால் சம்பவத்தை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா அந்தளவுக்கு பயிற்சி ஆட்டத்தில் செம ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஆடுலவனை பொறுத்த வரைக்கும் போன சீசனில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருந்து. ஸோ இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. ரெண்டாவது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக உள்ள வந்தால் சர்ஃப்ராஸ் கான் தான். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட பயிற்சி ஆட்டத்தில் வேறு லெவல் சம்பவங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸ்பின்னர், அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடு அப்படின்னு எல்லா பவுலிங்லேயுமே வந்து தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு இவரும் ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. பட் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். பட் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு வேளை அதிரடி தேவை அப்படின்னா இம்பேக்ட் பிளேயராக இவரை யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த 3வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமில் இடம் பிடிச்சா ராமகிருஷ்ணா கோஸ். இவருக்கான பிளேயிங் லெவன் வாய்ப்பு வந்து நிறையா வந்து கிடைக்கல. பட் இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. நிறைய வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ராமகிருஷ்ணா கோஸா எப்படி வந்து 6 எல்லாம் அடிக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செம லெவலில் வந்து பேட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான். ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம டூபே இருக்காரு, அவர் ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து இருக்காரு. ஒருவேளை அவருக்கு இன்ஜுரி ஆகிற பட்சத்தில் அந்த இடத்துல இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவருக்கான ஆடுலோன் வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போதைக்கு சிஎஸ்கேயோட பயிற்சி ஆட்டத்தில் இந்த 3 பேருமே வந்து செம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஆடுலோன் வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கேயோட ஆடு லெவலில் இந்த 3 பேருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.